சற்று முன் திடீரென தாக்கப்பட்ட நடிகர் அஜித். கண்ணீரில் மூழ்கிய ரசிகர்கள், மருத்துவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவலை பகிர்ந்திருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு உண்மையான காரணமே நடிகர் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் இணையதள வெளியாகிட்டு இருக்கு. நடிகர் விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவுடைய ஒரு மறுக்க முடியாத உச்சம் பெற்ற நடிகர். அவரு திடீர்னு சினிமா விட்டு விலகி, நான் அரசியல்ல களமிறங்க போறேன்னு சொல்லி தாவாகே அப்படிங்கிற ஒரு கட்சியை ஓப்பன் பண்ணாரு. அதன் பிறகு வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இப்போ பல ஊர்களுக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிதான் கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கரூர்ல பிரச்சாரம் பண்ணும்போது, திடீர்னு கூட்ட நெரிசல் அதிகமா ஏற்பட்டதன் காரணமா 41 பேரு பரிதாபமா உயிரிழந்தாங்க. இது ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே பயங்கரமா மனசுடைய வச்சது. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது எப்படி நடந்திருக்க முடியும்? எப்படி நடந்துச்சு? இதுக்கு காரணம் யாரு? அப்படின்னு எல்லாருமே பலவிதமான கேள்விகள கேட்டாங்க. ஆனா, இதுக்கெல்லாம் காரணம் நடிகர் விஜய் தான். அவர் தான் மக்கள தேவையில்லாம ஒரு இடத்துல கூட்டி, அதன் மூலியமா இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டு 41 பேர் பரிதாபமா உயிரிழந்து போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான்னு சொல்லி, சமூக வலைதள பக்கத்துல எல்லாருமே விஜய பயங்கரமா குற்றம் சாட்டி பேசுனாங்க. இது எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா, இதுக்கு காரணம் விஜய் தானா உண்மையாலுமே? ஏன் விஜய் இப்படி பண்ணாரு? மக்களுக்கு நல்லது பண்ண போன்னு தான் கட்சி ஓப்பன் பண்ணாரு. அப்படி இருக்கும்போது விஜய் எதுக்காக இப்படி ஒரு தவறான விஷயத்த பண்ணாரு? இது அவருடைய அரசியல் வாழ்க்கைய பாதிச்சிருச்சே! 41 பேர் இறந்து போனாங்களே! அவங்களுடைய குடும்பத்தோட நிலைமை என்ன? அப்படின்னு எல்லாரும் கேள்வி மேல கேள்வி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா, அதிலயும் ஒரு சில பேரு விஜய் மேல தப்பு இல்ல. அவரு என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அந்த வகையில நேத்து தினம் நடிகர் அஜித் குமார் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. இதுதான் அவருக்கு பெரிய ஆபத்தா வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது எல்லாரும் குறை சாட்டுறீங்க. விஜய் தான் காரணம், விஜய் தான் காரணம்னு சொல்லிட்டு, விஜய் என்ன பண்ணாரு? ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அங்க இத தாண்டி கூட்டம் வருது. ஆனா, அந்த மேட்ச்ல எல்லாரையும் பாதுகாப்பா உட்கார வச்சு வீட்டுக்கும் அனுப்புறாங்க. அதே மாரி சொல்லப்போனா, இன்னும் பல இடங்கள்ல இத தாண்டுன கூட்டங்கள்லாம் ஒண்ணா கூட்டி, அத திரும்ப நாம வீட்டுக்கும் அனுப்பி வைக்கிறோம் பத்திரமா. அப்போ அங்கலாம் இந்த பாதுகாப்பு, இங்க இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? இது வந்து தனிப்பட்ட முறையில விஜய மட்டும் குறை சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது. இதுக்கு விஜய் காரணம் அல்ல. இதுக்கு காரணமே வேற. இத முழுமையா நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். அதனால இந்த தனிப்பட்ட காரணமா விஜய குற்றம் சாட்டுறத என்னால ஏத்துக்க முடியாது. அந்த மாரி இதுக்கப்புறம் யாரும் விஜய குற்றம் சாட்டாதீங்க அப்படிங்கிற மாரி அஜித் நேரடியாவே பேசியிருக்காரு. இது எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்படின்னா விஜய் காரணம் இல்லையா? அப்போ இது பின்னாடி இருக்கிறது யாரு? யாருன்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல விஜய்க்கு பிடிக்காத சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் அப்படிங்கிற மாரியும் இப்போ சோசியல் மீடியாக்கள்ல ஒரு சில விஷயங்கள கிளப்பி விட்டுருக்காங்க. அத அஜித் தான் மறைமுகமா குற்றம் சாட்டி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாரியும் இப்போ பலவிதமான கருத்துக்கள் உலா வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு சில திமுக கட்சிக்காரர்கள் இப்போ தேவையில்லாம அஜித் எதுக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி எங்கள வந்து குற்றம் சாட்டுறாரு. நாங்க என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாரி எல்லாரும் பயங்கரமா கோவப்பட்டுருக்காங்க. கோவப்பட்டதோட விளைவா அஜித்குமார் இன்னைக்கு ஒரு கோவிலுக்கு போயிருக்காரு. அவரு போன கோவில்ல திடீர்னு திமுகவினர் உள்ள புகுந்து, அவங்க அஜித்த பயங்கரமா தாக்கியிருக்காங்க. அதுல தான் அஜித்துக்கு பயங்கர காயம் ஏற்பட்டு, அதன் காரணமா அவரு இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இத ஒரு மர்ம கும்பல் தான் அஜித்த தாக்கியிருக்காங்க. ஆனா, நேற்று தினம் அஜித் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினதும், இன்னைக்கு அஜித் தாக்கப்பட்டிருக்கதும், இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா பின்புறம் இருந்து யாரோ திட்டமிட்டு செயல்படுறாங்க அப்படிங்கிற மாரி இப்போ விஜய் அவர்கள் அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே அஜித்த தாக்குனது யாருன்னு தெரியல. ஆனா, அவர் இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும், அவருக்கு தலையில பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், அதன் காரணமா அவர் இப்போ ஆபத்தான நிலைமையில தான் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி ரசிகர் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும், சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு.